அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கங்க. நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான செட்டிநாட் முறையில் வஞ்சர மீன் குழம்பு நான் செஞ்சு காமிக்க போகிறேங்க. வீடியோக்குள்ளே நிறையாவே டிப்ஸ்கள் இருக்குது, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வஞ்சர மீனை க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் போயிடும். நான் இன்றைக்கி 1 கிலோ வஞ்சர மீன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேங்க. அந்த இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு சில துண்டுகள் மட்டும், அதாவது தலைக்கும் வாலுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு சில துண்டுகள் மட்டும் நான் எடுத்து கொஞ்சம் வறுக்கிறதுக்காக ஒதுக்கி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்கிறதுல துண்டுகளில் தாங்க நான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 600 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மீனெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இது வந்து இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மற்ற குழம்பை விட மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் செய்யக்கூடிய மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிநாடு முறைப்படி செய்கிறேங்க. அதனால் செட்டிநாடு பக்கம் மீன் குழம்புக்கு வெந்தயம் சோம்பு மட்டும்தான் சேர்ப்பாங்க. இது ரெண்டையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடணுங்க. அந்த வெந்தயம் வந்து நமக்கு நல்லா செவந்து வந்துடணும். அது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10-15 பல் வெள்ளை பூண்டை எடுத்து அதுவும் தோல் உரிச்சிட்டு 3 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் வந்து கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணுங்க. அது இடையில வந்து லேசாக கீறிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியம் மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இப்போது அடுப்பை வந்து மிதமான சூட்டுக்கு மாற்றிட்டு இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்திற்கு இதை வந்து நம்ம வதக்கி எடுத்துடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா நிறம் மாறி இருக்குது இல்லைங்களா, இந்த பிங்க் கலருக்கு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு நல்லாவே ஒரு சுவை கொடுக்குங்க. அந்த பழத்தையும் சேர்த்துட்டு 2 பழம் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்ல எண்ணெயிலே நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு பார்த்தீங்களா, அந்த நல்லாவே தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் இன்றைக்கி இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தாங்க நான் சேர்க்க போகிறேன். இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும், அதாவது பொதுவாகவே மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் குழம்பு மிளகாய் பொடி தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும், ரொம்பவே சுவை கொடுக்கும். இது நம்மக்கிட்ட இல்லாத பட்சத்தில் கடையில் வந்து குழம்பு மிக்ஸ் தூள் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவங்களே கொடுப்பாங்க. அந்த தூளை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்க்குறத விட இந்த மிளகாய் பொடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் பொடி வந்து பார்த்திங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்து விட்டுறணும். எண்ணெயில் வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு இந்த மிளகா பொடியோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து நல்லா வதக்கிடணும். மிளகா பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் இதில் வந்து இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ அதை நான் கரைச்சிட்டு நான் அதை வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் உப்பு புளி காரம் இது 3மே வந்து சரியான அளவில் இருந்தால் தாங்க சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி இப்போ நான் சேர்த்துக்கிறேன். புளி கரைச்சலையும் சேர்த்து விட்டுட்டு அடுப்பு அந்த மிதமான சூட்டோடையே வந்து இந்த புளித்தண்ணி அந்த மிளகாய் பொடி எல்லாமே ஒரு கொதி வரணுங்க. அந்த பச்சை வாசனை, அந்த புளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா. இந்த மெத்தடும் வந்து மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியம். இப்போது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் மீன் குழம்புக்கு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கணும். தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா வந்து மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் நல்லா கொதித்து வற்றணுங்க. அதுவும் வந்து மீன் குழம்புக்கு நல்ல சுவை கொடுக்கும். அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே கொதித்து நமக்கு வற்றணும். அது கூடவே வந்து இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. என்ன காரணம்னா கொதித்து வற்றும் போது நமக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக ஆயிரும். அதனால் ஃபஸ்ட்டே வந்து உப்பு வந்து அளவாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனை சேர்க்கும் போது கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மீன் குழம்ப ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா இதை கொதிக்க விடணுங்க. குழம்பு வந்து நல்லா கொதித்து அது வந்து ஒரு கெட்டித்தன்மைக்கு வரணும். இது நல்லா இப்போ கொதித்து வரட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 10 நிமிஷம் எனக்கு ஆயிருக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், குழம்பு வந்து ஃபஸ்ட்டு இருந்த தண்ணிக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த கெட்டித்தன்மைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா.
குழம்பு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய மீனை வந்து சேர்க்கணும். இதை விட தண்ணியாக இருக்கும் போது மீனை வந்து எப்போவுமே மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் சேர்த்து விடாதீங்க. என்ன காரணம்னா மீனில் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம அலசி வச்சுருந்தா அந்த தண்ணி வந்து அந்த மீனில் வந்து கோர்த்துட்டு இருக்கும். அதனால் நல்லா கெட்டியானதுக்கப்புறம் நம்ம அந்த மீனை வந்து சேர்க்கும் போது அப்போ அந்த தண்ணி வந்தாலும் நம்ம மீன் குழம்பு வந்து ரொம்ப அதிகமாக தண்ணி ஆயிராது. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இந்த ஸ்டேஜில் வந்து மீனை சேர்த்துக்கணும். அதே நேரத்தில் மீனை சேர்க்கும் பொழுது அடுப்பு வந்து ரொம்ப குறைவான தீக்கு மாற்றிக்குவோங்க. ஏன்னா ரொம்ப அதிகமாக அது வந்து கொதிச்சிச்சுன்னா மீன் வந்து உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஒரு மீனாக வந்து நம்ம வந்து சேர்த்துடலாம். இப்போ எல்லா மீனையும் சேர்த்து விட்டுட்டு கரண்டினால் அந்த மீனை வந்து லேசாக அதை வந்து உள்ளே வந்து அந்த குழம்பு வந்து படுற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுறணுங்க. அமுக்கி விட்டுட்டு இப்போ அதை மறுபடியும் மூடி போட்டு அந்த குறைவான தீயிலே வந்து ரொம்ப வேணாங்க, ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷம் மட்டும் இது கொதி வந்தாலே போதும். இப்போது 4 நிமிஷம் ஆயிருக்குதுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாசமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சுவை லாஸ்ட்டாக தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரே இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 பல் வெள்ளை பூண்டை வந்து தோலோட அப்படியே லேசாக நச்சிட்டு 1-2 தட்டிட்டு அந்த குழம்புல சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டே அவ்வளோ நல்லா இருக்குங்க. அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லேசாக மறுபடியும் அந்த பூண்டெல்லாம் வந்து கொஞ்சம் மேலே சேர்த்தோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் அந்த கரண்டினால் வச்சு உள்ளே அமுக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சுவையான வஞ்சர மீன் குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு வந்து உண்மையிலே ரொம்பவே சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா நானே கூட ரொம்ப நாளாக சந்தேகப்பட்டிருக்கேன். வஞ்சர மீனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லா இருக்கும், சின்னதாக இருந்தால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு நானே வந்து ரொம்ப நாளாக தப்பு பண்ணிட்டேங்க வாங்காமல். நான் இந்த தடவை நான் வாங்கி செஞ்சு பார்த்தேங்க. டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பை செஞ்சு வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த குழம்புல இருக்கக்கூடிய சுவை எல்லாமே அந்த மீனில் இருக்கக்கூடிய சுவை எல்லாமே கரெக்டாக மிங்கலாகி டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழம்பும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக வரும். நான் செஞ்சுருக்கக்கூடிய மெத்தடில் நீங்களும் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோலேயே சந்திக்கலாம். நன்றி.